ஜோதிடம் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம். ரோகிணி நட்சத்திரம். ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் கோபுர வழிபாடு பண்ணுங்க. கோபுர வழிபாடு பண்ணீங்கன்னா வாழ்க்கையில மிகப்பெரிய நன்மைகள் எல்லாமே நடக்கும். கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் சொல்லுவாங்க இல்லைங்களா? அது யாருக்கு அப்படின்னா முக்கியமா ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் வழிபாடு பண்ணும் பொழுது கோபுரத்தை, அதாவது நம்ம கோயிலுக்குள்ள போய் கோயிலில் சுவாமியை வழிபாடு பண்றதுதான் மிகப்பெரிய நல்லது. இருந்தாலுமே அதனுடைய பலன்கள் முழுக்க முழுக்க யாருக்கு சேரும் அப்படின்னா கோபுரத்தின் மூலமாக நமக்கு சேரும். அப்போ ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் மட்டுமே கோபுர வழிபாடு பண்றது மிக 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 சிறப்புங்க. அப்புறம் முக்கியமான ஒரு விஷயங்க, நாவல் மரம். ஓகேங்களா? நாவல் மரம் கோவிலுக்கு பக்கத்தில் நடலாம். கோவிலுக்கு பக்கத்தில் நட்டு அதை பராமரிப்பு பண்ணிட்டே வாங்க. அது வளர்றதுக்கு அடிக்கடி போய் தண்ணி ஊற்றணும். கரெக்டாக அந்த மரம் நல்லா வளர்ற வரைக்கும் நீங்கள் அதை பாதுகாப்பாக வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. தொழிலில் முன்னேற்றங்கள் ஏற்படும். பொருளாதார வரவுகள் என்றைக்குமே தடை இருக்கவே இருக்காது. இதுக்கப்புறம் முக்கியமான ஒரு விஷயம், பெருமாள் கோவிலில் சில பெருமாள் கோவிலில் பார்த்தீங்கன்னா நவகிரக சன்னதி இருக்கும் இல்லைங்களா? அந்த நவகிரக சன்னதியில் இருக்கக்கூடிய சந்திர பகவானுக்கு இளநீர் பால் அபிஷேகம் பண்ணுங்க. இதேமாரி செஞ்சுட்டு தேங்காய் சாதம் நெய்வேத்தியம் பண்ணுங்க. தேங்காய் சாதம் நெய்வேத்தியம் பண்ணிட்டு வரக்கூடிய பக்தர்கள் எல்லாருக்குமே நீங்கள் அதை பிரசாதமாக கொடுங்க. இதுமாரி பண்ணீங்க அப்படின்னா தொழில் முன்னேற்றம் ஏற்படும். வளம், அதாவது வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்க்காத நன்மைகள் எல்லாமே கிடைக்கும். பொருளாதாரத்தில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை ரோகிணி நட்சத்திரக்காரர்கள் பார்க்கலாம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நம்முடைய ஸ்ரீநிதி ஜோதிடம் சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் உங்கள் ஜோதிடர் திருச்சேரை ராஜவா கணேஷ். வாழ்க நலமுடன்.